கண்டிப்பா வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 70 கிலோ எனக்கு தேவையானது 1000 மில்லிகிராம். பட் ஆனா இதுல வந்து 13% இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, 130% 130 மில்லிகிராம் இருக்கு. ஸோ, அதனால 1000 கிராமுக்கு 13% இருக்கு. ஸோ, அதனால யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நான் ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்சு இந்த 6 மந்த்ஸ்ல நான் எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா கடைசி டேட்டா உங்களுக்காக எது சாப்பிட்டா ஒரு மனுஷனுக்கு ஏஜ் வைஸ், வெயிட் வைஸ் இதெல்லாம் சாப்பிட்டா இவ்வளோ கிராம்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் மிகப்பெரிய அளவுல வந்து உங்களுக்காக குடுக்க போறேன். என்னோட காணொளிய நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் வுமன்ஸ்க்கு இருக்கிற இரும்புச்சத்து. இரும்புச்சத்து குறைபாடு இல்லாத மனிதனே இருக்க முடியாது. இரும்புச்சத்துக்கள் தான் ஹீமோகுளோபின புரொடியூஸ் பண்றாங்க. ஸோ, இரும்புச்சத்து மிகப்பெரிய அளவுல வேணும். ஹீமோகுளோபின் இருந்தா தான் ரத்தம் அதிகமா இருக்கும். ரத்தம் அதிகமா இருந்தா தான் நம்மளால செயல்பட முடியும். ஆக்ஸிஜன கொண்டு செல்றதுக்கு ரத்தம் தான் ரொம்ப முக்கியம். உடம்பு சோர்வா இருக்குனாலே கை, கால் வலிக்குது எதுனாலும் இரும்புச்சத்து ப்ராப்ளம் தான். ஸோ, இரும்புச்சத்து வந்து மிகப்பெரிய அளவுல வந்து காய்கறிகள்ல இருக்கு மக்களே. ஸோ, காய்கறிகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நீங்க இரும்புச்சத்த வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா, இரும்புச்சத்து பொறுத்த அளவுக்கு எவ்வளோ தேவைங்க அப்படிங்கிறத வந்து அ எல்லா மனிதர்களும் ஒரு காலத்துல வந்து இரும்புச்சத்து மேல மிகப்பெரிய அளவுல வந்து ஆசைப்பட்டு வந்திருப்பாங்க. ஸோ, கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, கீரை வகைகள்ல நல்லா இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் இருக்கு. இதையும் சாப்பிடுங்க. அடுத்து மேக்னீசியம். மேக்னீசியம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நம்மளோட உடம்புக்கு தேவையான அனைத்துமே இதுல இருந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா, மேக்னீசியம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப குறைவா தான் தேவைப்படுதுன்னு சொல்ல முடியாது. 420 கிராம் தேவைப்படுது. பட் ஆனா அது ரொம்ப நீடடா இருக்கு. ஸோ, கண்டிப்பா அத யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. எல்லா இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% வந்து இருக்கு. ஸோ, அதனால வந்து மேக்னீசியம் நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா, மேக்னீசியம் வந்து இங்க இருக்கிற சத்துக்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தசைப்பிடிப்பு அந்த மாதிரி சம்திங் நிறைய வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு நீக்கும். அதனால மேக்னீசியம் யூஸ் பண்ணுங்க. பாஸ்பரஸும் அதே மாதிரி தான். பாஸ்பரஸ் வந்து மிகப்பெரிய அளவில் தேவை. ஸோ, பாஸ்பரஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம நல்லா வந்து பாஸ்பரஸ்க்கு தேவையானதெல்லாம் சாப்பிடுங்க. ஏன்னா, பாஸ்பரஸ்க்கு தேவையானது எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 35% எனக்கு தெரிஞ்சு 40% இருக்கு. ஸோ, சாப்பிடுங்க. அடுத்து பொட்டாசியம். பொட்டாசியம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உடலுக்கு மிகப்பெரிய அளவில் அவசியமா இருக்கு. ஸோ, உடல்ல இருக்கிற நீர்லாம் வந்து சமநிலையா இருக்கணும். எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு இடத்துல வந்து எல்லாமே சரிவர இயக்கணும் அப்படின்னா, வெளிய ஏதோ ஒரு புண்ணு வந்தா கூட தெரியும். ஆனா உள்ள வந்தா தெரியாது. ஸோ, அதனால பொட்டாசியம் நெறைய இடத்துல வந்து ஒரு பிளேட்லெட்ஸோட ரத்த சிவப்பு நல்லெண்களோட சேர்ந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்த குடுப்பாங்க. கண்டிப்பா அது நீங்க ஏற்படுத்தணும். நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மோஷன் அப்படிங்கிறது, மலச்சிக்கல் அப்படிங்கிறது இல்லாம இருந்தாலே மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஸோ, பொட்டாசியம் யூஸ் பண்ணா மிகப்பெரிய அளவுல மலச்சிக்கல் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க அத யூஸ் பண்ணணும். பொட்டாசியம் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோடியம். சோடியம் இந்த பருப்பு வகையில இல்ல. துத்தநாகம் பார்த்தீங்கன்னா, கடலை பருப்புல மட்டும் தான் 3 கிராம் இருக்கு. இல்லன்னு இல்ல. ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா கம்மியா இருக்கு. அத வந்து அந்த அளவுகள் வந்து சரிவர அதுல இருக்காது, தெரியாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து நம்ம 0 போட்டிருக்கோம். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு 230 மில்லி கிராமுக்கு 1 மில்லி கிராம் கிடைச்சா அது அப்படி போட